இந்தியாவில் ஒரு அற்புதமான நகரம் இருந்தது. அதுவே மதுரா. அழகு, பக்தி மற்றும் செழிப்பு நிறைந்த பூமி. ஒரு தெய்வீக ஆத்மாவின் வருகைக்காக விதி தயாராகி கொண்டிருப்பதை அறியாமல் இருந்தது. ஆனால் அரண்மனைக்குள் மக்களின் இதயங்களை அச்சம் ஆட்சி செய்தது. ஏனெனில் அரியணையில் வீற்றிருந்தவன் கம்சன். அவன் சக்தி வாய்ந்த அரசன், ஆனால் அளவற்ற கொடுமை கொண்டவன். ஒரு நாள் கம்சனின் அன்பு சகோதரி தேவகிக்கு உன்னதமான இளவரசன் வாசுதேவருடன் திருமணம் நடந்தது. முன்னால் காத்திருக்கும் விதியை அறியாமல் முழு ராஜ்யமும் மகிழ்ச்சியில் திளைத்தது. கம்சன் தன் சகோதரியையும் மைத்துனனையும் அரசத்தேரில் ஓட்டிச் சென்றபோது வானம் கர்ஜித்தது மற்றும் விதி பேசியது. உனது அன்புக்குரிய தேவகியின் 8வது குழந்தை உன்னுடைய மரணத்திற்கு காரணமாகும் என்று கூறினார். இந்த அசரீரியை கேட்ட கம்சன் அதிர்ச்சியில் உறைந்தான். அவனது அன்பு உடனடியாக வன்மமாக மாறியது. தேவகி, நான் எப்போதும் உன்னை அன்போடும் மரியாதையுடனுமே நடத்தினேன். ஆனால் இந்த அசரீரியோ, இது என் இதயத்தை வெறும் அச்சத்தால் அல்ல, அபாயத்தால் நிரப்புகிறது. இனிமேல் நீ எனக்கு சகோதரி அல்ல. விதியின் கூற்றுப்படி உனக்கு பிறக்கப் போகும் ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு சொந்தமான இந்த அரியணைக்கு எதிரிதான். அந்த பகைவன், அவன் இந்த உலகத்தில் வாழ ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டான். உடனே இளவரசன் வாசுதேவர் குறுக்கிட்டு கம்சனிடம் கெஞ்சி பேசினார். அன்புள்ள மன்னரே, தயவு செய்து உங்கள் சகோதரியை கொல்லாதீர்கள். அவள் இப்போது எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அவளுக்கு பிறக்கும் குழந்தைகளை நான் உங்களிடம் ஒப்படைப்பேன். அவளை விடுங்கள் என்று கூறினார். உன் கணவன் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான். அதனால் மட்டுமே நான் உன்னை கொல்லவில்லை. ஆனால் அந்த அசரீரி, அது பொய்யாகவே ஆக வேண்டும் என்றால் நீ என் கட்டுப்பாட்டில் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும். ஆகவே தேவகியை நோக்கி நீங்கள் இருவரும் இப்போதிருந்தே இந்த சிறையிலேயே வாழுங்கள். வாசுதேவரின் வாக்குறுதியால் கம்சனின் கோபம் தணிந்தது. அவன் தேவகியை கொல்லவில்லை. மாறாக கணவன் மனைவி இருவரையும் அவன் உடனடியாக சிறையில் அடைத்தான். சிறைச்சாலைதான் அவர்களுக்கு புதிய வீடாக மாறியது.